லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு தடவை முட்டை பிரியாணி இப்படி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் முட்டையை வேக வச்சு உரித்து அதுக்கு மசாலா போட்டு அந்த கஷ்டமெல்லாம் கிடையாது. டைரெக்டாக சேர்த்து ஒன் பாட்டில் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கூடவே புதினா சேர்த்து வதக்கிக்கோங்க. காரத்துக்கு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா இல்லைனா மட்டன் மசாலா சேர்த்து வதக்கிட்டு ஒரு தக்காளியை ஸ்லைசஸ் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூடவே கொத்தமல்லி கொஞ்சம், தயிர் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நான் ஒரு கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். நான் சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் அரிசியை சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கொதிச்சதும் இந்த மாதிரி திக்காகும். இந்த ஸ்டேஜில் 2 முட்டையை ஊற்றிடலாம். நம்ம உடச்சி ஊற்றிட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படியே க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் தம்மில் வச்சு இறக்கணும்னா சூப்பரான முட்டை பிரியாணி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும்.